வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து எப்படியாவது ஒன்று தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக மல்லியை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுட்டு தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் முழு காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு இவங்க போகிறாங்க. கோயிலுக்கு இந்த இடத்துக்கு கரெக்டாக எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி வெண்பா குட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான அனைத்து உதவியும் நான் செய்கிறேன், ஆனால் நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எப்படியாவது வந்து உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியே அம்மானு கூப்பிட்டு நீ தான் மற்றதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு அங்காள பரமேஸ்வரி மாரியம்மன் கோயிலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டது ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு வந்துன்னு இருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நிச்சயதார்த்தம் ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்குது. அந்த சமயத்தில் இந்த 2 ஜோடிகளுக்கும் ஓகேவா, இவங்க 2 பேருக்கும் பொறுத்து நல்லா இருக்கா பாருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கொடுக்குறாங்க. ஜோசியர் அதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு பக்கம் சைலண்டாக நீங்கள் சொல்கிறத பார்த்து தான் இவங்க கல்யாணம் நடக்க போகுது, இந்த ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகப்படி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன சாமி சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் இல்லை, 2ஆவது தரமாக கல்யாணமா, அதுக்கூட வாய்ப்பு இல்லை, உங்கள் புருஷன் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு மகளும் இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறார் ஜோசியர். ஜோசியர் என்ன ஏதோ நேர்லேருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுது. அப்படியெல்லாம் இல்லை சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை ஜாதகம் பொய் சொல்லலாம், கட்டம் பொய் சொல்லாது, இதுக்கு மேலே எங்கிட்ட நீங்கள் ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்ல, தம்பி அரவிந்த் உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா, நல்ல வாழ்க்கையை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லி விட்டுறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பே போயிட்டு இருக்காங்க. இந்த பையனை செருப்பை கழுத்து அடிக்கணுங்க, வீடியோ போட்டுக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அரவிந்துக்கும் வாழ்க்கையில் இன்னுமே நம்மளுக்கு எதுவுமே இல்லையாடா, எல்லாமே நம்மளை விட்டு போக போதாடான்னு சொல்லிட்டு சோகத்தில் சொங்கி போன மங்கி மாதிரி சைலண்டாக ஒரு இடத்துல உட்காந்துறாரு. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து எல்லாத்துக்கும் எதுவுமே பேசாமல் தலையை கீழே போட்டுன்னு குனிஞ்ச தலை நிம்மராமல் இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படியே சும்மா வெண்பா குட்டி குடுன்னு ஓடி வராங்க. அதை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகிற ஒரு பக்கம் யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் சாமியார் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாருல. இதுக்கப்புறம் பாபு என்ன பேசுறதே தெரியாமல் வாயில் கை வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பக்கம், என்னடா எல்லாமே நம்மளை சுற்றி ஆப்பு மேலே ஆப்பு வந்துனே இருக்கேன், இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் ஏதான் பண்ண போகிறோம், எது பண்ணுறதுக்கு இப்போ முட்டு சந்தா நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே எதனா பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, என்ன நடக்கும் என்ன நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியதான், வேறு என்னங்க பண்ணுறது. வாழ்க்கையில் ஒரு அடி விழலாம், ஆனால் அடி மேலே அடி விழுது. இவங்க என்ன தான் பண்ணுவாங்க, தாங்க தான் முடியுமே தவிர அதை தாங்கி பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு சூழ்நிலையில் போயின்னு இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, என்னென்ன நடந்தால் நல்லாயிருக்கும் எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போகிறேங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டியும் மல்லியும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இல்லை வெண்பா குட்டி விஜய் கூடயே இருந்துன்னு அரவிந்தும் மல்லியும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடணும். உங்களோட ஒவ்வொரு கருத்தும் என்னோட முக்கியமான ஒரு இதை எடுத்துக்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சியூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா சியூ.